விஸ்வம் என்ன அனுப்பிச்சான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு அழகான இடத்துல அழகான உங்களை சந்திப்பேன் நான் நினைக்கவே இல்லை. வந்ததும் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வெளியே போகணும், அதான் உங்க வேலை. அவ முகத்துல இருக்கிற அழகு வார்த்தை இருக்காதுன்னு விஸ்வம் சொல்லவே இல்லையே. அந்த விஸ்வம் என்ன சொல்லி அனுப்பிச்சார்? அந்த பொண்ணு தங்கச்சல மாதிரி இருந்தாலும் மரியாதை கொடுக்கறேன்னு கோச்சுக்காத, முதல்ல உட்காரலாமான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை ஆரம்பின்னு சொன்னா. பரவாயில்ல பரவாயில்ல, சொல்றத நின்னுகிட்டே சொல்லலாம். அப்போ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா. என்னது? 5000, 5000 ரூபாய். ஏற்கனவே டேபிள் மேல வச்சிருக்கேன். முதல்ல செய்தியை சொல்லுங்க, அப்புறம் பணத்தை எடுத்துக்கங்க. முதல்ல நான் பணத்தை எடுத்துக்கிறேன், அப்புறம் செய்தியை சொல்றேன். உங்களுக்கு பரவாயில்லையே? நான் உங்களை நம்பலேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா அதே சமயம் நான் ஒரு பேராசக்காரேன்னு முடிவு பண்ணிடாதீங்க. என்ன அழகான பெண்களை என்ன தப்பா நினைச்சா என் மனசு ரொம்ப சங்கடப்படும். வேணா உங்களுக்காக இந்த பணமே இல்லாம நான் செய்தியை சொல்றேன். இலவச உதவியை நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். சீக்கிரம் சொல்லுங்க, விஸ்வம் என்ன சொல்லி அனுப்பிச்சார்? தான் வலையில மாட்டிக்கிட்டாலும் காரியத்தை கரெக்டா முடிச்சிட்டேன்னு சொல்ல சொன்னார். ஆல் ரைட், நீங்க போகலாம். அப்ப பார்க்க மாட்டீங்களா? என்னது? காரியம் முடிஞ்சிடுச்சான். எது? விஸ்வம் சம்பந்தப்பட்டது. என்ன சொல்றீங்க? வைரங்க. நான் உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன், நீங்க என்ன முட்டாள் நினைக்கிறீங்களே. நான் இதுல சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தாலும் விஸ்வம் எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். இதுக்காக எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருந்திருக்கலாம். பரவாயில்ல, நீங்க சரின்னா எனக்கு இதே போதும். வைரம்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க. 1 2 குறைஞ்சா அப்புறம் நான் தேடினாலும் கிடைக்க மாட்டேன். நில்லுங்க. பாத்தீங்களா, என்ன நம்புறவங்களை நான் எப்பவுமே மோசம் செய்யறது இல்லை. இதனுடைய விலை எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? 70 இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். இவ்வளவு பெரிய தொகை இருந்துமா உங்க மனசு மாறல? அதுதான் ராஜா, செய்யறது ஸ்மக்லிங் தான், இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்கும். இவ்வளவு பெரிய வேலைன்னு தெரிஞ்சிருந்தா 50,000 ரூபாய் கேட்டிருப்பேன். ஏன்னா வைரத்தால தானே வைரத்தை அறுக்க முடியும். பரவாயில்ல, இப்ப இந்த வைரத்தை வச்சு இன்னொரு வைரத்தை பார்த்துட்டேன். ஆமா, உங்க உண்மையான பெயர் என்ன? ராஜா. தொழிலுக்கு வச்ச பெயர்? ராஜா. ஏதாவது மாத்து பெயர்? ராஜா. ஆமா, என் பேரை அடிக்கடி கேக்குறீங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஜோக் அடிக்கிறீங்களா? எனக்கு பிடிக்கல. ஆமா, இதுக்கப்புறம் எங்க போக போறீங்க? நான் இந்த மெட்ராஸ் விட்டு ஓடிட போறேன். ஏன்னா நான் ஜோக் அடிச்சா உங்களை மாதிரியே இந்த மெட்ராஸ் போலீஸ்க்கு பிடிக்கிறது இல்ல. அப்போ 10,000 ரூபாய் கொடுத்தா மெட்ராஸை விட்டுட்டு என்னோட வர முடியுமா? 10,000? நீங்க நீங்க ஒன்றக்குள் இப்பதான் முகத்துல உள்ள அழகு வார்த்தையில வருது. ஓகே ஓகே ஜி. சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கு நந்தி துக்கத்துல வந்து என்ன சந்தி. வெள்ளி சனி ஞாயிறு இன்னும் 3 நாள் இருக்கு. ஏன் இன்னைக்கே போலாமே? எனக்கு வேற வேலை இருக்கு. உங்களை பாக்குறத தவிர இனிமே எனக்கு வேற வேலையே இல்லை. ஹலோ, தேங்க்யூ. வாமதேவாய நமஹ, விரூஷிவாய நமஹ, ஓம் மஹேவாசனாய நமஹ. ஓம் சிவமூர்த்தயே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம். அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. அரஸ்ட் வாரண்டா? ஆமா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததுனால அரஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. என்ன அரஸ்ட் வாரண்ட்? கொஞ்சம் உள்ள வரீங்களா? சீக்கிரம். வாரண்ட்டுக்கு போலீஸ் தான் வரும், இப்ப போஸ்ட் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அயோக்கிய பையன். எங்க அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவிங்கிறத அடிக்கடி மறந்து போறேன், என்ன பண்றது? ஓ, ஓம் சிவமூர்த்தயே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூ. இன்னைக்கு அண்ணன் சந்திரனுடைய பிறந்த நாள் இல்ல? அம்மா, நீ அண்ணனுக்காக 15 வருஷமா சுவாமியை வேண்டிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷமா வராம இருக்க அண்ணன் இனிமே வந்துருவான்னு எதிர்பார்க்கறியா? எங்கே போனாலும் தம் பிள்ளை திரும்ப வருவான்னு எதிர்பார்க்கிறதாண்டா தாய். ஆனா அந்த தாயினுடைய வேதனை அவன் தெரிஞ்சுக்கலையம்மா. பெத்தவ கண்ணீர் விடும்போது
பிள்ளை எங்க இருந்தாலும் கவலைப்படாமலே இருக்க போறான். சேகர் அவனுக்கு அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை நிச்சயமா இருக்கும். ஆனா அவ வெளியே வந்தா தன்னை தூக்கில போட்டுடுவாங்களோங்கிற பயம் அவனுக்கு இல்லாமலையா இருக்கும். அம்மா, அப்பாவோட ஆசை மட்டும் எனக்கு இருந்தா எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவன் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். கவலைப்படாத. வா வா. வைரங்கள் இந்த பெட்டியில இருக்கு. அதோட உங்க பிளேன் டிக்கெட்டும் இங்க இருக்கு. போக வேண்டிய இடம் கொச்சி. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள உங்க பிளேன் புறப்படும். தேங்க்யூ. நான் உங்களை சில கேள்விகள் கேட்கணும். என் கூட வரீங்களா? ஓகே. நீங்களா? தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். யூ மே கோ. சேகர், இந்த ராதான்ற பெண்ணை பத்தி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அது உனக்கு தெரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். தர்மலிங்க பூபதின்ற பேரை நீ கேள்விப்பட்டிருக்கியா? நோ சார். அந்த தர்மலிங்கம் தான் இந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்துக்கே தலைவன் நான் நினைக்கிறேன். அவருடைய மகள் தான் இந்த ராதா. அப்பாவுக்கு துணையா அவளும் கள்ளக்கடத்தல ஈடுபட்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருடைய போட்டோகிராஃபி எனக்கு தேவை. இத பத்தியா? இது ஒரு புது மாதிரியான சிகரெட் லைட்டர். இதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கு. நீ யார படம் பிடிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு எதிர இதை ஒரு தரம் பத்த வச்சா போதும். லைக் திஸ். இன்ட்ரெஸ்டிங். அனாவசியமா பிலிம் வேஸ்ட் பண்ணாதே. இது சாதாரண டிரான்சிஸ்டர் இல்ல. எதிரிகள் பேசுறத இதன் மூலமா நம்ம தெளிவா கேட்கலாம். திஸ் இஸ் தி மைக்ரோஃபோன். இது யாருகிட்ட இருக்கோ அவங்க பேசுறத இந்த ரேடியோ மூலமா நம்ம கேட்கலாம். அவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரேடியோ வச்சுக்க. இந்த பெட்டியில நான் மைக்ரோஃபோனை நான் ஃபிக்ஸ் பண்றேன். அதுல இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்க, 2வது பட்டனை பிரஸ் பண்ணிக்க. பக்கத்து ரூம்ல போய் நான் பேசுறேன், அதை கேட்கலாம். எஸ் சார். சேகர், சேகர், பெரிய ஆபத்து எதிர்த்து போராட்டத்தால் கேரளா போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப எச்சரிக்கையோட நடந்துக்கிறோம். தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு தலை சிறந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எழுதக்கூடாது இல்லையா? கேரளா போலீஸ் உனக்கு உதவியா இருக்கும். இதை பத்தி நான் உங்களுக்கு நெட் எழுதிருக்கிறேன். தேங்க்யூ சார். வேற ஏதாவது? ஆமா, இன்னைக்கு உள்ளூர் போலீஸ் ராதாவை துரத்துனாங்களே, அவ பேர்ல எப்படி சந்தேகப்படுறீங்க? விட்டு கொடுக்காம பேசுறா, விலகியே நிக்கணும் நினைக்கிறா. நீதானே எங்க கிட்ட சொன்ன. அதனால போலீஸ் வச்சு அவளை மிரட்டினா உன் உதவியை தேடி வருவான்னு எதிர்பார்த்து பிளான் போட்டோம். நடந்துருச்சு. அப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் மிரட்டல் நாடகம் தானே? எஸ் எஸ். கதாநாயகன் கதாநாயகி ஒன்னா சேர்த்து வச்சுட்டோம். கையில சிக்காம காரியத்தை முடிச்சுட்டு வர வேண்டியது கதாநாயகன் பொறுப்பு. ஆனா சேகர், நீ அவளை நம்புற அளவுக்கு அவ உன்னை நம்பலன்னு நான் நினைக்கிறேன். நோனே சார், அவ என்ன ரொம்ப நம்புறா. இல்லாட்டி போனா இந்த வேலைக்கு என்ன? அவளை பத்தி இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. காரியத்தை முடிச்சுட்டு வா, அம்மா கிட்ட சொல்லி நானே கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்.
இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சா எப்படி? ஒரு திறமையான இன்ஸ்பெக்டரா தான் நினைக்கிறேன். வெல் மை சன், 80 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரங்கள் அந்த பெட்டியில தான் இருக்குன்னு சொன்னேன். அதை ஓபன் பண்ணு, ஒரு உயர்ந்த பொருளை பார்க்கலாம்.